சிஆர் சுப்பிரமணியன்ட்டு தான் இருந்தாங்க. ஆமாம், ஒர்க் பண்ணாங்க. அவர் இறந்துட்டார்ல, என்ன தேவை கவிஞரை, சின்ன மொட்டை பசங்களை கூட்டின்னு வந்து மியூசிக் சொல்கிறேன் அப்படின்னு வாத்தியார்கிட்ட அடி வாங்கி ஒழுங்காக நின்றுக்கிட்டு இப்படியே தான் எனக்கு ஆசை வந்து. சின்ன ரோடு, செம்மண் ரோடு, அதில் ஒரு வண்டி தான் வரும், ஒரு வண்டி தான் போவோம் அப்போது. ஸோ அங்கே வாகினி ஸ்டுடியோ, அது உள்ளே என்ட்ரான உடனே ஒரு ஃப்ளோரில் போனால் சிவாஜி சாரு, சாவித்திரி, ஒரு ஃப்ளோரில் போனால் ஜெமினி சாரு, வேறு யாரோ, ஒரு ஃப்ளோரில் போனால் பிரேம் நசீர் சாரு, அப்புறம் ஒரு மலையாள ஹீரோனியம்மா, ஒரு அழகான ஒரு உருவன்னு தான் சொல்லலாம். ஆமாம் ஆமாம், பார்த்துக்கினே இருக்கலாம் அவன் மூஞ்ச. நல்லா உன்ன மாதிரியே முழு 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 சாப்பிட்டு எல்லாம். நீ உனக்கே தெரியும் அவன் என்ன ஆக்ஷன் பண்ணுவான். இதை கொஞ்சம் காமி, அவன் என்ன பண்ணுவான் ஆக்ஷன். வணக்கம் சொன்னால் நீங்கள் வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம் ஹலோ. சின்ன கண்ணன் அழைக்கிறா, சின்ன கண்ணன் அழைக்கிறா, ராதையை பூங்கோதையை அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறா, சின்ன கண்ணன் அழைக்கிறா, ராதையை பூங்கோதையை அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறா, சின்ன கண்ணன் அழைக்கிறா. வெல்கம் டு மனதோடு மனோ நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று உங்களை வரவேற்கின்றேன். இந்த பாடல் இசை ஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்து டாக்டர் மங்கலம்பள்ளி பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் பாடிய ஒரு அற்புதமான பாடல். ரீதி கவுள என்ற ராகத்தில் இது கம்போஸ் செய்த இசை ஞானி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு வரப்போகிற செலிபிரிட்டி சாதாரண செலிபிரிட்டி அல்ல. தென்னிந்திய ஜேம்ஸ் பாண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ், ஐ வெல்கம் டாக்டர் சங்கர் கணேஷ் அவர்கள். ப்ளீஸ் வெல்கம் சார். ஆஹா, ஜேம்ஸ் பாண்ட் மியூசிக் போல் இது ஒரு ட்ரெண்டு ஆரம்பித்து விட்டுங்க. சினிமாலேயே ஒரு டிஃப்ரெண்ட் மியூசிக்கு கொண்டு வந்த பெருமை உங்களுக்கு சேருமண்ணே. எத்தனை படங்கள், எத்தனை லாங்குவேஜஸ். மனதோடு மனோ நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. அதாவது இசையமைப்பாளர் ஆகணும்னு ஒரு முடிவெடுத்து இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கீங்களா? வந்தது அப்படியெல்லாம் இல்லை. எங்கள் வீட்டாண்ட நம்ம ஸ்டண்ட்டு சோமோட அசிஸ்டண்ட்டு டிகே பரமசிவம் வந்தார். அவர் ஒரு நாள் வந்து ஷூட்டிங் பார்க்குறேன்னு சொல்லி ஆசைப்பட்டு நான் அவர்கிட்ட கேட்கும் போது அவர் வந்து வாகினி கூட்டின்னு போனார். வாகினின்னா எப்படின்னா அந்த என்டி ராமராவ் வீடு இருக்கும் ஒரு ஒரு வயக்காடு பக்கத்தில். அது இப்போ வயக்காடு இல்லை, ஐயோ, அது வழியாக சின்ன கேட்டு வழியாக போய் வரப்பு மேலேயே, வயல் வரப்பு மேலேயே கூட்டின்னு போயிட்டு அங்கே போனோன்னா வாகினி ஸ்டுடியோ வந்துச்சு. சின்ன ரோடு, செம்மண் ரோடு, அதில் ஒரு வண்டி தான் வரும், ஒரு வண்டி தான் போவோம் அப்போது. ஸோ அங்கே வாகினி ஸ்டுடியோ, அது உள்ளே என்ட்ரான உடனே ஒரு ஃப்ளோரில் போனால் சிவாஜி சாரு, சாவித்திரி, ஒரு ஃப்ளோரில் போனால் ஜெமினி சாரு, வேறு யாரோ, ஒரு ஃப்ளோரில் போனால் பிரேம் நசீர் சாரு, அப்புறம் ஒரு மலையாள ஹீரோனியம்மா, ஒரு ஆமாம், ஒரு ஃப்ளோரில் போனால் ராஜ்குமார் சாரு, கன்னடா, பேடன் கண்ணப்பாவா இன்னொரு படம், கன்னடா. இப்படி ஒன்றும் புரியல எனக்கு. அங்கே தான் போச்சு. மறுபடியும் வீட்டில் வந்து படுத்தா அந்த கோபால்புரம் ஸ்கூல் ஞாபகம் இல்லை. வாகினி ஸ்டுடியோ தெரியுது, ஃப்ளோராக தெரியுது. அதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ண ஸ்டூடியோ வந்து வாழ்க்கையில் வாகினி ஸ்டுடியோ, வாகினி தான். அங்கேருந்து தான் இன்ட்ரெஸ்ட் ஆரம்பிச்சு. அதுக்கு நாகிரெட்டி சாருக்கும் சக்கரபாணி சாருக்கும் நன்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக. முதல்ல உங்களை இன்ஸ்பயர் பண்ண சிங்கரோ இசையமைப்பாளரோ யார்? அப்படியெல்லாம் நான் பழைய பாட்டு ரொம்ப நம்மளாக கேட்பேன். நான் வந்து இந்த சேத்பட் பிரிட்ஜு கிட்ட பக்கத்தில் டோபிகானான்னு இருக்குது. சரி, அங்கே ஒரு ஸ்கூல் இருந்தது. அதில் தான் முதல்ல எங்கள் அப்பா சேர்த்து விட்டார். சரி. ஸோ அங்கே போகும்போது லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு சைக்கிள் கடை இருக்கும். அங்கே இந்த ஃபோனெல்லாம் வச்சு கையில் வந்து இப்படி சுற்றி ரெக்கார்ட் போடுவாங்க. அங்கே பாட்டு போட்டு அங்கே நின்றுக்குவேன். அதெல்லாம் அந்த காலத்து பாட்டு. ஜிகேம்மா பாடுது, சுசீலம்மா பாடுது, ஆசையும் நேசமும் ரத்த பாசத்தினால் ஏங்குவதை பாராயடா, ஆலலா, இது மாதிரி பாட்டு. கல்யாண ஊர்வலம் வரும், உல்லாசமே தரும்,
மகிழ்ந்து நான் ஆடிடுவேன், கல்யாண ஊர்வலம் வரும். இப்படி நைன்த்து நேனு நாகி மிலாவு, நைன்த்து நேனு நாகி மிலாவு, தரரி லாலே லாலே லாரே சையா நைன்த்து நே. இப்படி பல வெரைட்டி ஆஃப் சாங் அந்த சைக்கிள் கண்டு போட்டோம். இந்த பேக் இப்படி வச்சு போனேன் நான். ஆமாம், அங்கேயே நின்றுக்குவேன். 9 மணிக்கு ஸ்கூல் உள்ள போனோம்ல, சரி 11 மணிக்கு போய் வாத்தியார்கிட்ட அடி வாங்கி ஒழுங்காக நின்றுக்கிட்டு இப்படியே தான் எனக்கு ஆசை. வந்து இந்த ரோட்டு கடை அங்கே போடுறது, மைக் செட்டுக்காரனுங்க போடுற பாட்டு இங்கே கேட்டு கேட்டு அப்போ ஆர்வம் ஜாஸ்தி மியூசிக் மேலே. ஆமாம். சங்கர் அவர் எப்படி நீங்கள் மீட் பண்ணீங்க? நீங்கள் 2 பேருக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பு அசிஸ்டண்ட்டாக வந்ததா, நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணது? இல்லை, சங்கர் அப்படின்னாலே ஒரு அழகான ஒரு உருவம் தான் சொல்லலாம். ஆமாம் ஆமாம், பார்த்துக்கினே இருக்கலாம். அவன் மூஞ்ச நல்லா உன்ன மாதிரியே முழு 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 சாப்பிட்டு எல்லாம். நீ உனக்கே தெரியும் அவன் என்ன ஆக்ஷன் பண்ணுவான். இதை கொஞ்சம் காமி, அவன் என்ன பண்ணுவான் ஆக்ஷன்? வணக்கம் சொன்னால் நீங்கள் வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம் மனோ. ஹலோ மனோ, ரொம்ப நல்லா பாடின மனோ இந்த பாட்டை. என்ன மனோ இப்படி நல்லாவே பாடலையே, எல்லாத்துக்குமே ஒரே ஆக்ஷன் சொல்லுவான். ஆமாம், ஒரே எக்ஸ்பிரஷன். ஸோ அப்படி ஒரு நல்ல ஒரு உள்ள எனக்கு வந்து பார்ட்னராக கிடைச்சதுக்கு கிரேட். நான் முதல்ல கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆமாம், நாங்கள் 2 பேரும் வந்து நம்ம பீச்சுக்கிட்ட விஸ்வநாதன் வீடு இருக்குது, சேந்தம், அங்கே போய் நிற்போம் காலையில் சான்ஸுக்காக. விஸ்வண்ணா வீட்டுக்கு, எம்எஸ் விஸ்வநாதன் வீட்டில். அவரு தெரியல ரொம்ப ஓவர் சுறுசுறுப்புன்னு. வெயிட் பண்ணி அப்படியே பார்த்துருந்தோடனே, ஹே என்னடா சங்கரா, கணேசா நல்லா இருக்கீங்களா, வரேன் ஆனால் ஏறி போயிடுவார். என்ன வந்து சொல்கிறதுக்குள்ள அவரே பேசி அவரே முடிவு சொல்லிட்டு அவரே காரில் ஏறி போயிடுவார். 50-52 காரில். நாங்கள் 2 பேரும் அப்படியே பார்ப்போம், கார் போவோம். போயிட்டு நாங்கள் 2 பேரும் 2 முடிஞ்சிச்சு போகலாமா, சரி போகலாம். அங்கேருந்து பொடி நடையாக நடந்து வந்து ஜிகே வெங்கடேஷன் வீட்டுக்கு வருவோம். அங்கே வந்து வெயிட் பண்ணிப்போம், அண்ணன் வருவார், ஜிகே வெங்கடேஷன் வரும். அவர் அதுக்கு மேலே வரும். அவர் கொஞ்சம் காமெடியாகவே பேசி என்னடா என்ன ஜாலியாக வந்துட்டிங்களா, வெரி குட் வெரி குட், பாகப்பிரிவினை ரீரிக்கானிங்கடா, நான் போயிட்டு வரட்டுமா, அவ்வளோதான், அதுவும் முடிஞ்சு போச்சு. இப்படியே போயின்னு காலங்க எங்கள் 2 பேருக்கும். இதில் நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். எக்ஸிலேயே ஃப்ரெண்ட் ஆனது யாருன்னா நாங்கள் 2 பேர் தான். இல்லை ஹாப்பியாக ஃப்ரெண்ட் ஆவாங்க. ஆமாம், இப்படி சொல்லிட்டு போன உடனே 2 பேரும் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துக்கிறது. வெக்ஸ் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு வெக்ஸிலேயே ஃப்ரெண்ட் ஆகி வெற்றியை கண்டுபிடிச்சு. அப்புறம் சங்கரனாக்கு முதல்ல வேலை கிடைச்சதுன்னு. சங்கரம்மா வந்து சிஆர் சுப்பராமன் ஒரு மியூசிக் டைரக்டர், சண்டிராணி, தேவதாஸ், அந்த படத்துக்கெல்லாம் இசையமைச்சு. என்ன பாட்டு, உலகே மாயம், அது ஒன்று. துணிந்த பின் மனமே துயரம் கொள்ளாதே, சோகம் கொள்ளாதே, துணிந்த பின் மனமே துயரம் கொள்ளாதே, சோகம் கொள்ளாதே, அணையும் காற்றில் அகல் விளக்கேற்றினார். விஸ்வநாத ராமூர்த்தி வந்து சிஆர் சுப்பிரமணியன் தான் இருந்தாங்க. ஒர்க் பண்ணாங்க. அவர் இறந்துட்டார்ல. ஸோ அந்த படம் பாதியில் இருந்தனால இவங்கள மியூசிக் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க போட்ட பாட்டு தான் சந்தோஷம் தரும் சவாரி போவோம் செல்லோ செல்லோ, ஜல்தி போவோம் செல்லோ செல்லோ, சந்தோஷம் தரும் சவாரி போவோம் செல்லோ செல்லோ, அந்தி தரலா லாலே அண்ணலாலா, சந்தோஷம் தரும் சவாரி போவோம் செல்லோ செல்லோ. இந்த ஓல்டு இஸ் கோல்டுன்னுவாங்கல்ல, எவ்வளோ வருஷம் நம்ம 2 பேரும் பாடுறோம். ஆமாம், இதுதான் அந்த பழைய பாட்டுக்குள்ள ஒரு பெருமையே இதுதான். ஸோ அப்படிப்பட்ட பாட்டை போட்டதுனால சங்கர்ராமன் குயிக்க போயிட்டார். சங்கர்ராமன் சிஆர் சுப்பராமன் இருக்கார் இல்லையா, ஆமாம், அவரோட சொந்த தம்பி. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் வந்து ஜிகே வெங்கடேஷன் உள்ளே அங்கே போயிட்டேன். ஆமாம், அவர் தான் என்னை முதல்ல கூட்டின்னு வந்து அவர் ஒரு படம் பண்ணார், பிஏ குமார்னு சொல்லிட்டு.
அந்த பாட்டில் ஒரு பாட்டுக்கு என் டேம்பரின் வாசிக்க வச்சார். சரி. தாத்தா தாத்தா பொடி குடு இந்த தள்ளாத வயதிலா சடுகுடு, தாத்தா தாத்தா பொடி குடு இந்த தள்ளாத வயதிலா சடுகுடு. இந்த பாட்டு தான் முதல் டேம்பரின் வாசித்தேன். ஜிங்கு சக்க. ஆமாம். ஜிங்கு சக்க சிக்கு சக்க. இதில் இருந்து அப்படியே அவருக்கு ஆசை வந்து அப்படியே வந்து இருந்து அவர் மேலே எனக்கு பாசம் ஜாஸ்தியாகி, அந்த அன்னிக்கு பாசம் ஜாஸ்தியாகி, பாசமலர் ரீரெக்கார்டிங் நடக்கும்போது என்னை கொண்டு போய், இல்லை அதுக்கு முன்னாடி சாங்கு, அதில் ஒன்று என்னை ஜாயின் பண்ணி விட்டார். ஃபஸ்ட்டு பாட்டு. ஓகே. அசிஸ்டண்டா. அதாவது ஒரு படத்தில் இன்ட்ரடக்ஷன் ஆகும்போது மொட்டையாக போய் இன்ட்ரடக்ஷன் ஆவாங்க. நான் எப்படி நம்ம இன்ட்ரடக்ஷன் ஆனேன், ஒரு பக்கம் ஐயருங்கள்லாம் மந்திரம் சொல்கிறாங்க, ஓம் கம் கணபதி அப்படின்னு, ஒரு பக்கம் நாதஸ்வர குரூப் வாசிக்குது, இந்த பக்கம் அனுமந்தன கோபாலகிருஷ்ணன் அவங்க ட்ரம்மு நோயல் எல்லாம் இந்த பக்கம் வாசிக்கிறாங்க. மணின்றவர் அந்த ஐயர்களோடு சொல்லி அவரும் சொல்கிறாரு, ஜிகே வெங்கடேஷனை கண்டக்ட் பண்ணுறாரு, ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா வாசிக்கிறாங்க, கோரஸ் எல்லாம் பாடுறாங்க, எல்லாரும் ஈஸ்வரியும் பாடுது என் பாட்டு. வாராயன் தோழி வாராயோ மனப்பந்தல் காண வாராயோ, வாராயன் தோழி வாராயோ மனப்பந்தல் காண வாராயோ. இது பாட்டு தான் நான் முத என்ட்ரான பாட்டு. ஒர்க் பண்ணியிருக்கீங்க இதுக்கு? அங்கேயும் டேம்பரின் தான். டேம்பரின் அப்படியே ஒன்று ஒன்றா மொராகோஸு பாங்குஸு அப்படின்னு வந்து விஸ்வநாதன்கிட்ட ஃபுல்லி இடத்த பிடிச்சிட்டேன் அவர் ஹார்ட்டில். ஓகே. அப்புறம் சங்கரன்னா நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணோம். முதல்ல உங்கள் 2 பேருக்கு சான்ஸ் கொடுத்தது யார் மியூசிக் டைரக்ஷனுக்கு? நகரத்தில் திருடர்கள் அப்படின்னு ஒரு படம். ஜிஆர் நாதன் கேமரா, டைரக்ஷன், ஜெய்சங்கர் ஹீரோ, ஹெலிகாப்டர்லாம் வச்சு எப்படி இருக்கும், ஹெலிகாப்டர் பறந்ததோ இல்லையோ, நாங்கள் 2 பேரும் ஆகாயத்தில் பறக்கிறோம், அப்படியே மியூசிக் டைரக்டர் ஆகிட்டோன்னு 2 பாட்டு எடுத்தோம். பழுத்து வரும் பழம் பழம் சுவைத்து விட்டால் சுகம் சுகம், பழுத்து வரும் பழம் பழம் சுவைத்து விட்டால் சுகம் சுகம். இதுதான் முதல் பாட்டு. அப்போ கேட்டார் டைரக்டர், இது என்னங்க பழுத்து வரும் பழம் சுவைத்து விட்டால் சுகம்னு. ஒரு பழுத்து வரும் பழம் அது பழுக்க சாப்பிட்டா சுவையாக இருக்கும். பசங்க கூட சின்ன பசங்க இவனுக்கு இப்போ படம் பண்ணுறாங்க, இவனுக்கு பண்ண பெரிய ஆளை வந்து நல்லா பாடணும் அப்படின்னு அப்போவே ப்ளஸ் பண்ணார். அது அவர் கண்ணதாசன்கிட்ட ஒரு பிடிச்ச குணம் என்னென்னா, நம்மளுக்கும் பாட்டு எழுதுவார், யாருக்காவது மெசேஜ் சொல்லணும்னா அது பாட்டிலையும் சொல்லுவார், யாரையா திட்டினாலும் கூட பாட்டிலையும் திட்டுவார், ஆனால் கதைக்கு கரெக்டாக இருக்கும். அதுதான் கண்ணதாசன். ஆமாம், திட்டினு கூட திட்டுவார், இல்லை நம்மள ஒரு நல்லா வாழ்த்தணும். எங்கள் மாமனார் கம்பெனியில் அப்படி தானே வச்சு அவசரமாக வராரு, 12 மணிக்கு காலையிலேருந்து உட்காந்துருக்கோம். எங்கள் மாமனார் ஜிஎன் வேலுமணி வந்து ஒரு 12-1 மணிக்கு வந்தார், டியூனகை வாசிக்கிறாரு, அங்கே வாசித்தாங்க, பல்லவி எழுதுறாரு, போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா, போனால் போகட்டும் போடா. ஓஹோ இந்த பாட்டு எழுதிட்டார் பீம்சிங், சோழமல்லண்ண, விஸ்வநாத ராமூர்த்தி, எங்கள் மாமனார் ஜிஎன் வேலுமணி. சூப்பர் ரைட்டிங் சார், அப்படி கதைக்கு அப்படி எழுதி இப்படி எழுதின்னு சொல்லிட்டாரு. கண்ணதாசன் பொறுமையாக கதைக்கு எழுதுனது 3வது சரணம் தான். பல்லவி ஃபஸ்ட்டு சரணம் ஏன் கதை என்ன இப்போ தான் கட்சியை விட்டு என்னை விலகிட்டாங்க, அதுதான் போனால் போட்டு போடா இந்த பூமியில் வேண்டாம். அப்படி அதுக்கும் பாட்டு எழுதுவார், இதுக்கும் பாட்டு எழுதுவார். அதாவது திருடர்கள், நகரத்தில் திருடர்கள், திருடன் சும்மா சொல்லாத, படத்து பேர் என்ன வேற கையை காமிச்சு. சரி, ஏன்னா சங்கர் கணேஷ் 2 பேர், நீ நரக திருடர்கள்னா என்ன? இதுக்கப்புறமா பாப்புலர் ஆன படம் என்ன படம்? நான் யார் தெரியுமா? ஸோ அந்த படம் எங்களுக்கு வாங்கி கொடுத்தாரு, அங்கேயே கம்போசிங். அதில் ஒரு பாட்டு மனம், இப்போ பிரபுதேவா தொப்பிலாம் போட்டுன்னு எப்படி டான்ஸ் ஆடுறாரு, அதே மாதிரி பிரபுதேவோட அப்பா சுந்தரம் மாஸ்டர், அவருக்கு ஒரு பாட்டு, இங்கிலீஷ் பாட்டு அப்போ போட்டோம். ஷீஷ் மை பேபி பேபி பிப்பப்பலு ஹே ஹே பிப்பப்பலு, ஷீஷ் மை பேபி பேபி பிப்பப்பலு ஷஹூ.
மியூசிக்கெல்லாம் நாங்கள் அப்போவே போட்டோம். பியூட்டிஃபுல். அது கொஞ்சம் டிலே ப்ரொடக்ஷன். அப்படி ஆமாம், வேகத்தில் அப்படி வந்துனுக்குது. எங்களுக்கு துடிப்பு, நாளைக்கே பணக்காரன் ஆகணும், நாளைக்கே பங்களா கட்டினோம், நாளைக்கே கல்யாணம் ஆகணும், நாளைக்கே குழந்தை படுத்தணும். ஸோ அந்த மாதிரி ஒரு துடிப்பில் இருக்கல. மறுபடியும் கவிஞர்கிட்ட போய் அண்ணே அந்த ஓவா இருக்குதுன்னு அவருக்கு சிரிப்பு தாழ முடியல. ஏப்பா நீ என்னதான் நினைக்கிற மனசுல? இல்லைண்ணே சீக்கிரம் எடுக்கிற கம்பெனியாக பார்த்து வாங்கி கொடுத்தாரு எல்லாருக்கும். மூணாவது வாட்டி சரி நாளை காலையில் தேவர் ஃபிலிம்ஸ் கம்போசிங் இருக்குது, இந்த தேவரை பார்க்க போகிறேன், நீங்கள் வாங்க அங்கே கூட்டின்னு போகிறேன்ட்டார். தேவர் ஃபிலிம்ஸ் போய் கவிஞர் போய் இறங்கினார். உள்ளே போன தேவர் அப்படி வெளியே வர்றார், சொந்தனம்லாம் பூசிக்கின்னு சும்மா ஜெஜா. அவர் தெரியும் எப்படி இருப்பார்னு. தேவர் வந்து கவிஞர் மேலே அலாதி பிரியம், மதிப்பு, மரியாதை. கவிஞரையா வாங்கையா என்னையா ஏனையும் வந்துட்டு அப்படின்னு நம்ம பேசணும். அவர் ஒன்று பேசணும். இல்லை ஒன்றும் இல்லை, நம்ம பசங்க அப்படின்னா நாங்கள் ரொம்ப நமஸ்காரம். என்ன தேவை? பசங்க மியூசிக் பண்ணணுன்னு ஆசைப்பட்றாங்க, நீங்கள் சான்ஸ் கொடுத்தா நல்லா இருக்குன்னு. யார் இந்த பசங்களான்? ஆமாம். பார்த்துட்டு சும்மா இல்லை, என்ன தேவை கவிஞரை? சின்ன மொட்டை பசங்களை கூட்டின்னு வந்து மியூசிக் சொல்கிறேன் அப்படின்னு. அங்கே யார் பண்ணிட்டு இருக்காங்க? ஏற்கனவே கேவி மகாதேவன் மாமா, நம்ம கிளைவன் திவாகர், இவங்க 2 பேர் தான் படம் பண்ணிருக்காங்க. தண்டபாணி ஃபிலிம்ஸ்னால் திவாகர், தேவர் ஃபிலிம்ஸ்னால் கே மகாதேவன் மாமா. என்ன எங்களை கூட்டினோன்னா வீட்டில் கவிஞர் இல்லைங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, நல்ல பசங்க நல்லா போடுவாங்க அப்படின்னு. அவர் இந்த தூணார்ல அதில் கொஞ்சம் மனசு இறங்கிட்டார். அவசரப்பட்டு துப்பிட்டோமோ அப்படின்னு. சரி உங்களுக்காக நான் தரேன் அப்படின்ட்டு மகராசின்னு படம். அந்த பாட்டுக்கு நம்ம சிஎம் ஜெயலலிதா அம்மா தான் அதில் ஆக்ட் பண்ணுறாங்க. ஆண் தொடாத கன்னி பெண்ணை மீன் தொடும்போது இடைத்தான் படாத பாடுபட்டு நடுங்குது கொலுங்குது. ஆண் தொடாத கன்னி பெண்ணை மீன் தொடும்போது ரொம்ப அழகாக போட்டிருந்தாலும் ரொம்ப மதிச்சு ஃபஸ்ட்டு டியூனே ஓகே ஆச்சு. ஒரே டியூன் ஓகே ஆகி அங்கே பிடிச்சித்தான் கடா தேவர் ஃபிலிம்ஸ், தண்டபாணி ஃபிலிம்ஸ்னால் சங்கர் கணேஷ் தான். ஸோ அந்த ஒரு நன்றி விசுவாசுக்கு தான் எங்கள் டைட்டில்லாம் பாரு, கவிஞர் வழங்கிய தேவரின் சங்கர் கணேஷன்.